இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. அதுவும் பிள்ளையார்பட்டியில் செய்கிற ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ஆனால் நம்ம ரெட் ரைஸில் செய்ய போகிறோம். அவங்க பச்சரிசியில் செய்வாங்க. ரெட் ரைஸில் செய்ய போகிறேன். ஒரு அழகாக ரெட் ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். அதை நல்லா பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இது மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதே வானலில் 1/4 கப் பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வந்து வாசனை வந்திருக்கு. எடுத்துகிட்டு ஆற வச்சிடணும். இதுவும் கூட நான் ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். இதுவும் கூட பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஆறட்டும். ஆறினப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்ருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைக்கவும் இல்லாமல் இதே போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த மாவை கலந்து எடுத்துக்கலாம். 3 கப் தண்ணி வேணும். இதுக்கு அரிசி 1/4 கப்பு, பைத்தம்பருப்புக்கு 3 கப் தண்ணி வேணும். நான் 1.5 கப் தண்ணி இப்போ எடுத்துட்டுருக்கேன். மீதி 1.5 கப்பு வெல்லம் கரைக்கும் போது எடுத்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியில் உப்பு ஒரு சிட்டிகை, 1 ஸ்பூன் நெய் போட்டுக்க போகிறேன். இது நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை போட்டுக்கலாம். இப்போ முதல்ல போடும்போது கட்டியாக இருக்கும். அப்புறம் கலர் சரியாக போயிடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவை போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா தண்ணி இழுத்துக்கிச்சு. இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சிக்கலாம். 1.25 டம்ளருக்கு இப்போது வெல்லம் 1.5 டம்ளர் போட்டுக்க போகிறேன். இது பாக வெல்லம்னால கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும். உங்கள் வெல்லத்தை பார்த்து போட்டுக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே 1.5 டம்ளர் தண்ணி விட்டு மாவு கலந்து வச்சுருக்கோம். இப்போ 1.5 டம்ளர் தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சாச்சு. இதை நம்ம கலந்து வச்ச மாவில் ஊற்றிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வடிகட்டிக்கலாம். என் வெல்லம் சுத்தமாக இருக்கும், இருந்தாலும் வடிகட்டிக்கிறேன். பாருங்கள், தும்பு தூசிலாம் இல்லை. இந்த வெல்லத்தை அந்த மாவோடு சேர்ந்து கலந்துக்க போகிறோம். மாவில் ஊற்றிக்கலாம். மாவில் ஊற்றிட்டப்பறம் நல்லா கலந்து விட்டால் இந்த கட்டியெல்லாம் சரியாயிடும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். பாருங்கள், நல்லா கலந்து விட இந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் சரியாக போய் மாவு நல்லா பதத்துக்கு வந்துடும். நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டால் இந்த கட்டியெல்லாம் போயிடும். இதுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கிறேன். 1/2 மூடி தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா இறுகி வரும். இதை பாருங்கள், நல்லா இறுகி வரும். இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடில் இன்னும் கொஞ்சம் இறுகிடும். இப்போ நான் மோல்டில் தான் செய்ய போகிறேன். பிள்ளையார்பட்டியில் நல்லா உருண்டையாக வைப்பாங்க. கொழுக்கட்டை மோல்டெலாம் செய்ய போகிறேன். இப்போ எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு மாவு வச்சுட்டுருக்கேன். மூணு மோல்டில் செய்ய போகிறேன். மோதகம் கொழுக்கட்டை மோல்டில் செய்ய போகிறேன். நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கையில் கூட பால் போல் உருட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இன்னும் ரெட் ரைஸ்னால வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப சத்து. இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க இதை. ரெட் ரைஸ். இதை நம்ம இப்போது வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். இட்லி பானையில் நான் வச்சுட்டுருக்கேன். அஞ்சுலேருந்து 10 நிமிஷம் வரையும் நல்லா வேகணும் இது. இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இல்லைன்னா ஒட்டிக்கும், கையில் எடுக்கவும் வராது. நல்லா ஆறட்டும். இது ஆறினப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். பச்சரிசியில் தான் செய்வாங்க. நான் ரெட் ரைஸில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சத்தானது.
ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.